all this TRB preparatory course day-29 mathematics இன்னைக்கு என்ன பார்க்கலாம்னு பாத்தீங்கன்னா probability distributionsல வந்து MCQ பார்க்கலாம். MCQ நேத்து வந்து ஒரு சில அதாவது probability distributionsோட some properties என்னென்ன distributions இருக்கு, என்னென்ன அதுக்கு என்ன formulas அதை பேஸ் பண்ணி ஒரு சில விஷயம்லாம் பார்த்தோம். இன்னைக்கு வந்து இந்த probability இதோட MCQ மட்டும் பார்ப்போம். Welcome to Gauge and Predict Career for Years. This TRB Polytechnic Lecture and Assistant Professor Coaching 2022 and day-29 mathematics. So first வந்து என்னன்னா ஒரு சில விஷயம் இன்னைக்கு முதல்ல கொஞ்சம் பார்ப்போம், அதுக்கப்புறம் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். ஸோ ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் வந்து எதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள். சரியா, இது வந்து டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள்ன்ற ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுங்க. ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் அது வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் வந்து சம்மேஷன் மாதிரி ப்ராபபிலிட்டி ஆஃப் கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ஐன்னு சொன்னா that is equal to summation I xi probability of xi. so இது வந்து ஃபார்முலா. சரியா, ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனுக்கு வந்து இது ஃபார்முலா. ஸோ அது இல்லாம ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. என்னன்னா இதுல ப்ராப்பர்ட்டிஸ்ன்ற மாதிரி என்னன்னா ஜஸ்ட் டோட்டல் ப்ராபபிலிட்டி வந்து ஒன்னுன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன, டோட்டல் ப்ராபபிலிட்டி வந்து 1. ஸோ அதை ஞாபகம் வச்சுங்க. டோட்டல் ப்ராபபிலிட்டி வந்து என்னன்னா 1ன்ற மாதிரி சொல்லணும். அது ஒன்றும் கிடையாது. சம்மேஷன் I is equal to 1 to n p of x இருக்குல்ல, அதோட வேல்யூ வந்து 1ஆ இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் சொல்லலாம்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் xi வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் xi வந்து கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0. ஸோ ஃபார் ஆல் i இந்த ரெண்டு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இதுதான் வந்து ப்ராப்பர்ட்டி. ஸோ இது வந்து என்னன்னா ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் வந்து எதுல பேசணும்னா டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள்ல பேசணும். ஸோ அது ஃபார்முலா வந்து இதுதான், ப்ராபபிலிட்டி x ஈக்குவல் டு xi தட் இஸ் ஈக்குவல் சம்மேஷன் I xi ப்ராபபிலிட்டி xi சொல்லுவாங்க. டோட்டல் ப்ராபபிலிட்டி வந்து 1ஆ இருக்கும். ஸோ அது இல்லாம இந்த ப்ராபபிலிட்டி xi வந்து கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0வா இருக்கும். சரியா, இந்த ரெண்டு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் வந்து என்னன்னா கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள்ல பேசுற விஷயம். கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் ஆர் கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன். சரியா, கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள்ல பேசுவோம். ஸோ இங்க வந்து என்னன்னா போன இதுல என்ன சொல்லியிருப்போம்னா அது சம்மேஷன்ல சொல்லியிருப்போம். இது வந்து கண்டினியூஸ் பொறுத்த வரைக்கும் இன்டெகிரல்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இது ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துட்றேன், நோட் பண்ணிக்கங்க. The probability density function f of x of a continuous random variable x is defined as probability of capital X இங்க வச்சுங்க less than or equal to x இங்க x plus dx. ஸோ இந்த மாதிரி எழுதிங்க. தட் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ இதுதான் ஆக்சுவலாக எஃப் ஆஃப் எக்ஸ் தான் வந்து ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். இங்கே வந்து என்னன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் பிடிஎஃப்னு சொல்லுவாங்க, ஞாபகம் வச்சுங்க. ஸோ அது இதில் வந்து ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. இதில் என்ன ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதில் ப்ராப்பர்ட்டின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்றாங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து இன்டெகிரபிளா இருக்கணும். எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து இன்டெகிரபிள் இந்த லிமிட் இந்த இன்டர்வல் -∞ to +∞, இந்த இன்டர்வல் -∞ to +∞, as well as integral -∞ to +∞ f of x dx அதோட வேல்யூ வந்து இஸ் ஈக்குவல் டு 1ஆ இருக்கணும். அதை ஞாபகம் வச்சுங்க. அதுக்கப்புறம் தேர்ட் வந்து என்னன்னா f of x ஓட வேல்யூ வந்து கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த மூணு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஸோ அதுல வந்து என்னன்னா டோட்டல் ப்ராபபிலிட்டி 1ன்னு சொல்லியிருப்போம். அதே மாதிரி இங்க ஒரு விஷயம் இருக்கும், இன்டெல் -∞ to +∞ f of x dx அதோட வேல்யூ வந்து 1ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இங்க வந்து f of x வந்து இன்டெகிரபிள். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பெக்டேஷன். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். எக்ஸ்பெக்டேஷன் என்ன சொல்லியிருப்போம் நம்ம ஜெனரலா. எக்ஸ்பெக்டேஷன் சொல்லுங்க பார்ப்போம். எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஒன்றும் கிடையாது, மீன் தான். ஸோ மீன் தான் வந்து எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ். ஸோ இது சிம்பிளான சொல்ல மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பெக்டேஷனா இது வந்து ஜஸ்ட் ஆவரேஜிங் ப்ராசஸ் சொல்லுவாங்க. ஆவரேஜிங் ப்ராசஸ். ஸோ ஆவரேஜிங் ப்ராசஸ் தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா மீன் சொல்லுவோம். ஸோ அதுதான். ஸோ இங்க இன்கேஸ் மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரெண்டு விதமான டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது டிஸ்கிரீட்லையும் சொல்லலாம் as well as கண்டினியூஸ்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் டிஸ்கிரீட்ல பார்ப்போம். இப்போ எக்ஸ் இஸ் டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிளா இருந்தா ஸோ அப்போ வந்து டிஸ்கிரீட் டைம்ல நம்ம சொல்லுவோம் எக்ஸ்பெக்டேஷன் சொல்லலாம். So expectation of x is equal to summation I is equal to 1 to n xi p of xi. So இது வந்து expectation. சரியா, so expectation of x equal to summation I equal to 1 to n xi p of xi. next அதுவே வந்து கண்டினியூஸ்ல சொல்லணும்னா கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ல சொல்லணும்னா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x வந்து என்னன்னா
integral minus infinity to plus infinity x into f of x dx. So இந்த ரெண்டு விஷயம் ஞாபகம் வச்சுங்க. So expectation of x னா average mean சொல்லுவாங்க. இது averaging process. So expectation of x னா இது வந்து discreteல வந்து இப்போ x is a discrete random variable இருந்ததுன்னா இந்த மாதிரி சொல்லுவாங்க. x is a discrete random variable as well as x is a continuous random variable னா இந்த ஃபார்முலா. சரியா, ரெண்டு விஷயமும் ஞாபகம் வச்சுங்க. x is a continuous random variable னா இந்த ஃபார்முலா. So next properties of expectation. Properties of expectation ல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னா expectation of constant. இது கேட்பாங்க எக்ஸாம்ல. expectation of constant னா constant. So செகண்ட் வந்து expectation of ax plus b ன்னு சொன்னா a into expectation of x plus b. So இந்த ரெண்டு expectation of constant னா constant. next வந்து expectation of x plus b னா a into expectation of x plus b. next third வந்து expectation of x plus y இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னா தனித்தனியா எழுத முடியும். expectation of x plus expectation of y ன்னு சொல்லலாம். fourth ப்ராப்பர்ட்டி வந்து expectation of xy சொன்னா xy வந்து எப்படி எழுதலாம்னா expectation of x dot expectation of y ன்னு எழுதலாம். எப்பனா இந்த x and y வந்து இண்டிபெண்டா இருக்கணும். x and y ஆர் இண்டிபெண்டா இருந்தா இந்த அப்பதான் இதை மாதிரி எழுத முடியும். ஸோ expectation of xy is equal to expectation of x into expectation of y. next expectation of x minus x bar அதோட வேல்யூ வந்து is equal to 0. ஞாபகம் வச்சுங்க, expectation of x minus x bar equal to 0. ஸோ அஞ்சு ப்ராப்பர்ட்டி. expectation of constant இது கான்ஸ்டன்ட் தான். expectation of x plus b வந்து a into expectation of x plus b. expectation of x plus y னா ஜஸ்ட் அதாவது அடிஷனா இருக்கிறத இண்டிவிஜுவலா எழுதுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் டூ டேர்ம்ஸ். ஸோ அது வந்து தனித்தனியாக எழுதலாம். எப்போனா வந்து எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் இண்டிபெண்டா இருக்கணும். நெக்ஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் வந்து ஈக்குவல் 0. ஸோ இது வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன். நெக்ஸ்ட் வேரியன்ஸ். நெக்ஸ்ட் வந்து வேரியன்ஸ் பார்ப்போம். வேரியன்ஸ் வந்து என்னன்னா நேற்று ஒரு ஃபார்முலா சொன்ன வேரியன்ஸ் ஃபார்முலா ரிப்பீட் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க பார்ப்போம். சிக்மா வேரியன்ஸ் சிக்மா ஸ்கொயர் என்ன ஃபார்முலா? expectation of x square expectation of x square minus expectation of x the whole square. So variance is super. So standard deviation na square root of variance root of variance. Super. So இப்போ வந்து sigma square expectation of x square minus expectation of x whole square ன்ற மாதிரி சொல்லிட்டேன். இப்போ இதுலயும் வந்து discrete and continuous ரெண்டு விஷயம் பேசணும். இதுலயும் வந்து discrete and continuous பத்தி பேசலாம். ஸோ இப்போ வந்து டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிளா இருக்கு. ஸோ அப்போ வந்து இந்த வேரியன்ஸ் எப்படி இருக்குன்ற மாதிரி பார்ப்போம். வேரியன்ஸ். ஸோ இப்போ இது வந்து எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயரா. ஸோ இதுக்கு வந்து என்னன்னா டிஸ்கிரீட்ல வந்து இந்த மாதிரி இருக்கும். சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் ஐ இஸ் ஈக்குவல் டு 1 to n எக்ஸ் மைனஸ் எக்ஸ்ஐ த ஹோல் ஸ்கொயர் பி ஆஃப் எக்ஸ்ஐ. சரியா, பி ஆஃப் எக்ஸ்ஐ. ஸோ இது ஒரு ஃபார்முலா. ஸோ இது டிஸ்கிரீட்டா இருந்தா இது ஒரு ஃபார்முலாவா இருக்கும். நெக்ஸ்ட் கண்டினியூஸ்ல ஒரு ஃபார்முலா இருக்கு. கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸோ அதுக்கு வந்து என்னன்னா சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ் மைனஸ் எக்ஸ்ஐ த ஹோல் ஸ்கொயர் இன்டு எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். சரி, எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது? ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் பிடிஎஃப் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட் இதோட ப்ராப்பர்ட்டிஸ். இதோட ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் வேரியன்ஸ். ப்ராப்பர்ட்டி ஆஃப் வேரியன்ஸ் வந்து ஒன்றும் கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து வேரியன்ஸ் ஆஃப் ஏஎக்ஸ். ஓகே, வேரியன்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வந்து வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் 0ன்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. ஃபர்ஸ்ட் இந்த ப்ராப்பர்ட்டி ஞாபகம் வச்சுங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது கொஸ்டின்ல ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ்னா கிரேட்டர் தென் 0. நெக்ஸ்ட் வந்து வேரியன்ஸ் ஆஃப் ஏஎக்ஸ்ன்னு சொல்றாங்க. அடுத்த ப்ராப்பர்ட்டி வேரியன்ஸ் ஆஃப் ஏஎக்ஸ் வந்து ஏ ஸ்கொயர் இன்ட்டு வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ். சரியா, செகண்ட் ப்ராப்பர்ட்டி இதுதான். தேர்ட் வந்து என்னன்னா என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து எக்ஸ் அண்ட் ஒய் வந்து ரேண்டம் வேரியபிள் சொல்லியாச்சு. ஏ அண்ட் பி வந்து கான்ஸ்டன்ட் சொல்லிட்டாங்க. ஸோ அதை வச்சு ஒரு ப்ராப்பர்ட்டி டிஃபைன் பண்றாங்க. என்னன்னா வேரியன்ஸ் ஆஃப் ஏஎக்ஸ் பிளஸ் பினா ஏ ஸ்கொயர் இன்ட்டு வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு வரும். சிமிலர்லி வேரியன்ஸ் ஆஃப் ஏஎக்ஸ் பிளஸ் பிஒய் இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு. ஏ ஸ்கொயர் இன்ட்டு வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் பி ஸ்கொயர் இன்ட்டு வேரியன்ஸ் ஆஃப் ஒய். சரியா, இந்த விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஏ ஸ்கொயர் இன்ட்டு வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் பி ஸ்கொயர் இன்ட்டு வேரியன்ஸ் ஆஃப் ஒய்.
ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து கிரேட்டர் than 0. இது வந்து கொஸ்டின்ல ஒரு கொஸ்டின்ல பார்த்தேன், கேட் கொஸ்டின்ஸ்ல இதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மற்றதெல்லாம் வந்து ஓகே கேட்டாங்கன்னா ஞாபகம் வச்சுங்க, டேரக்டா கேட்கக்கூடிய விஷயம், இதெல்லாம் டேரக்டாவே கேட்கக்கூடிய விஷயம். சரியா? நெக்ஸ்ட் மொமெண்ட் அபவுட் த ஆரிஜின். நெக்ஸ்ட் இந்த மொமெண்ட் அபவுட் த ஆரிஜின். ஸோ மொமெண்ட் அபவுட் த ஆரிஜின் வந்து ஃபர்ஸ்ட் இந்த மொமெண்ட்னா ஒன்றும் கிடையாது. எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் மொமெண்ட்னா வந்து என்னன்னா மியூன்னு சொல்லுவாங்க. மியூ டேஷ்னு வச்சுங்க, மியூ டேஷ் ஈக்குவல் டு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் பவர் ஆர் தான் மொமெண்ட். ஸோ மொமெண்ட் ஆர்த் மொமெண்ட் சொல்லுவாங்க. சிம்பிளா என்ன சொல்லுவாங்கன்னா ஆர்ன்னு சொல்லியிருக்கல, ஆர்த் மொமெண்ட்னு சொல்லுவாங்க இதை. எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் பவர் ஆர் சொல்லுவாங்க. ஸோ ஃபார்முலா வந்து எப்படி வரும்னா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸுக்கு ஃபார்முலா சொல்லுங்க பாப்பா. யாராவது எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸுக்கு ஃபார்முலா சொல்லுங்க. எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸுக்கு மட்டும் சொல்லுங்க. சமேஷன் X to the power of I equal to 1 to n 1 to n xi xi p வரும், of x. xi p of xi வரும், p of xi வரும். ஆனா இங்க என்னன்னா எக்ஸ்பெக்டேஷன் x பவர் r இருக்குல்ல, சோ அதனால xi பவர் r ன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணா போதும். சரியா? சோ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x பவர் r. சரி, இன் கேஸ் அப்போ வந்து r வந்து 0 வந்தா என்ன ஆகும்? r வந்து 0 வந்தா என்ன வரும்? r வந்து 0 வந்தா என்ன வரும்? எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x பவர் 0 என்ன சொல்வீங்க? x power 0 னா 1. So 1 that is equal to summation I is equal to 1 to n. So இங்கேயும் வந்து 1 தான். இது வந்து probability of xi p of x summation I equal to 1 to n p of xi ஓட வேல்யூ என்னது? 1. ஆக்சுவலா சிம்பிள் என்ன சொல்லலாம்னா இது வந்து எக்ஸ்பெக்ட் கான்ஸ்டன்ட். சரியா? எக்ஸ்பெக்டேஷன் அத ப்ராப்பர்ட்டில பேசணும் பாத்தீங்களா, அந்த விஷயம் தான். எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட் வந்து கான்ஸ்டன்ட் தான். சரி, இன் கேஸ் r வந்து 1 வைங்க, r வந்து 1 வச்சா என்ன வரும்? எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x ன்னு வருமா? that is equal to summation I is equal to 1 to n xi p of xi ன்னு வரும். ஸோ ஜஸ்ட் வந்து இப்போ வந்து என்னன்னா ஆர்த் மொமெண்ட் அபவுட் ஆர்த் மொமெண்ட் சொல்லுவாங்கல்ல. அப்போ ஃபர்ஸ்ட் மொமெண்ட் அபவுட் த ஆரிஜின், செகண்ட் மொமெண்ட் அபவுட் த ஆரிஜின், 0th மொமெண்ட் அபவுட் த ஆரிஜின், அதெல்லாம் கேள்வியே வருவாங்க. இப்போ 0th மொமெண்ட் அபவுட் த ஆரிஜின், ஃபர்ஸ்ட் மொமெண்ட் அபவுட் த ஆரிஜின்ற மாதிரி சொல்லிட்டேன். இதுல வந்து டைரக்டாவே கேள்வி கேட்பாங்க. இதெல்லாம் டைரக்டாவே கொஸ்டின்ஸா இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால வந்து இது இது பண்ணி ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் இப்போ இது வந்து டிஸ்ட்ரிக்ட்ல சொல்லியிருக்கோம். ஆஸ் வெல் கண்டினியூஸ்ல சொல்லலாமா? இதே விஷயத்த கண்டினியூஸ்ல சொன்னீங்கன்னா என்ன சொல்வீங்க? இதே விஷயத்த கண்டினியூஸ்ல சொன்னீங்கன்னா என்ன சொல்வீங்க? இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி. இப்போ ஆக்சுவலா எக்ஸ் பவர் ஆர்ன்னு இருக்கு, நம்மளுக்கு அங்க அதே சேம் அப்படியே வச்சுக்கலாம். எக்ஸ் பவர் ஆர் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ்ன்ற மாதிரி சொல்லிக்கலாம். ஸோ இதை தான் ஆக்சுவலா நான் நேற்று வந்து மீனை பத்தி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, நான் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த கொஸ்டின் தான் வந்து 2017ல கேட்டாங்க. சரிங்களா? 2017 பாலிடெக்னிக் டிஆர்பில இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா? மொமெண்ட் nth மொமெண்ட் அபவுட் த ஆரிஜின் சொல்லியிருப்பாங்க. ஸோ nth மொமெண்ட்னா ஃபார்முலா எப்படி வரும்? nth மொமெண்ட்ன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஃபார்முலா அப்போ எப்படி சொல்லுவீங்க? nth மொமெண்ட்னா x power n. எக்ஸ் பவர் நீங்க வந்து எக்ஸ் பவர் ஆர் இருக்க இடத்துல எக்ஸ் பவர் n சொன்னா போதும். சரிங்களா? அதான் nth மொமெண்ட். ஆர்த் மொமெண்ட்னா எக்ஸ் பவர் ஆர். சரியா? அதை பேஸ் பண்ணி நீங்க எப்படின்னா சொல்லிக்கங்க. ஸோ இது வந்து கண்டினியூஸ் டைம்ல சொல்றது. இது வந்து டிஸ்கிரீட் கண்டினியூஸ் மீன்ஸ் கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். இது வந்து டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள். ஸோ ரெண்டு ஃபார்முலாவும் நான் வந்து ஒரே இதில் எழுதிட்டேன். நெக்ஸ்ட் அடுத்து பாத்தீங்கன்னா மொமெண்ட் அபவுட் த மீன்ற மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ மொமெண்ட் அபவுட் த மீன் வந்து என்னன்னா, ஸோ இது வந்து என்ன சொல்றாங்கன்னா மியூ ஆர் தட் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் ஐ. இதை வந்து என்ன மொமெண்ட் அபவுட் த மீன்ல, ஸோ அதனால வந்து என்னன்னா எக்ஸ்ஐ மைனஸ் எக்ஸ் பார். ஸோ மொமெண்ட் அபவுட் த ஆரிஜின்னா இங்க அந்த எக்ஸ் பாரோட வேல்யூ வந்து 0வா இருந்தது. சரியா? எக்ஸ் பாரோட வேல்யூ வந்து 0வா இருந்தது. ஸோ மொமெண்ட் அபவுட் த மீன்னா, ஸோ இந்த எக்ஸ் பார் அப்படியே எக்ஸ் பாரும் வருது. ஸோ அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. சரியா? சம்மேஷன் ஐ இஸ் ஈக்குவல் டு 1 to infinity or 1 to infinity வச்சுங்க. xi மைனஸ் எக்ஸ் பார் ப்ராபபிலி xன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸோ இதை வந்து என்னன்னா இதே கண்டினியூஸ்லேயே சொல்லிடுவோம். இதையும் கண்டினியூஸ்லேயே சொல்லிடுவோம். ஸோ மியூ ஆர் தட் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி xi மைனஸ் எக்ஸ் பார் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். இது வந்து கண்டினியூஸ்ல சொல்லுவாங்க. சரியா? ஸோ இந்த ரெண்டு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இது வந்து மொமெண்ட் அபவுட் த மீன். இப்போ மொமெண்ட் அபவுட் த ஆரிஜின் சொன்னா என்ன பண்ணுவீங்க? இந்த எக்ஸ் பாரோட வேல்யூ அதாவது அந்த மீன் வேல்யூ வந்து 0வா வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மொமெண்ட் அபவுட் த ஆரிஜின்ற மாதிரி கிடைச்சிடும். சரியா? ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் Whole power r வராது. எது இங்கயா? வெயிட் வரும் 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 அதை மிஸ் பண்ணிருக்கேன். வரும் கண்டிப்பா வரும். ஸோ நெக்ஸ்ட் மொமெண்ட் அபவுட் த மீன். ஓகே,
நெக்ஸ்ட் என்னன்னா மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் எம்ஜிஎஃப் னு சொல்லுவாங்க. எம்ஜிஎஃப் அது வந்து என்ன எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் இ பவர் டிஎக்ஸ். ஸோ இந்த ஃபார்முலா சொல்றதுக்கு மட்டும் தான் நான் இதை எழுதினேன். ஸோ மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன்னா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் இ பவர் டிஎக்ஸ்ன்ற மாதிரி அர்த்தம். சரிங்களா? டிஸ்கிரீட்ல ஃபார்முலா டிஃபைன் பண்ணுங்க. டிஸ்கிரீட்ல ஃபார்முலாவை சொல்லுங்க. டிஸ்கிரீட் எம்ஜிஎஃப். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் இ பவர் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சமேஷன். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் எக்ஸ்ன்னு சொன்னாங்க என்ன சொல்லுவீங்க? எக்ஸ் இன்ட்டு அப்படி சொல்லிருப்பீங்கல்ல. இப்போ எக்ஸ்பெக்டேஷன் இ பவர் டிஎக்ஸ் இருக்கு. ஸோ இ பவர் டிஎக்ஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் P of xi. P of xi. ஸோ இது ஸ்மால் எக்ஸ் எழுதிங்க. P of x equal to ஸ்மால் எக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை அப்படியே நான் எக்ஸ்ன்னு எழுதிட்டேன். ஸோ இது வந்து டிஸ்கிரீட்ல. ஸோ i equal to 1 to infinity வச்சுங்க. நெக்ஸ்ட் கண்டினியூஸ்ல சொல்லுங்க. கண்டினியூஸ் மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன். So that is equal to expectation of e power tx, that is equal to integral minus infinity plus infinity E power tx f of x dx. So formula நம்ம எழுதியாச்சு. சரியா? இது வந்து மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் வந்து MCQ பார்ப்போம். நெக்ஸ்ட் ஒரு சில MCQ பார்ப்போம். சரியா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து வெயிட். என்ன கொஸ்டின்னா in an experiment in an experiment positive and negative values are equally likely to occur. Positive and negative values are equally likely to occur. The probability of obtaining at most one negative value, in 5 trials. இது என்ன டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லலாம்? படிங்க. என்ன டிஸ்ட்ரிபியூஷன் வரலாம் சொல்லுங்க. In an experiment, positive and negative values are equally likely to occur சொல்லிட்டாங்க. The probability of obtaining at most one negative value in 5 trials சொல்லிருக்காங்க. என்ன டிஸ்ட்ரிபியூஷன் வரலாம்? நேத்து என்னென்ன டிஸ்ட்ரிபியூஷன் சொன்னேன்? ஞாபகப்படுத்தி பாருங்க. என்னென்ன டிஸ்ட்ரிபியூஷன் சொன்னேன்? binomial, Poisson, uniform distribution, normal distribution, exponential. சரியா? இது 5 தான் பார்த்தோம். இதுல வந்து ஆக்சுவலா இது எக்ஸ்போனென்ஷியல் கரெக்ட். சோ ஆக்சுவலா இதுல வந்து என்னன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் தான். சோ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் தான் இது. சோ எப்படின்னு சொல்றேன். இப்போ வந்து இங்க வந்து in an experiment positive and negative values are equally likely to occur சொல்லிருக்காங்க. சோ அப்ப வந்து equally likely to occur சொல்லிட்டாங்கல்ல. சோ பாசிட்டிவ் வேல்யூ கிடைச்சாலும் ஃபார் எக்ஸாம்பிள் 1/2 சம் அத டோட்டல் ப்ராபபிலிட்டி எவ்வளவு இருக்கும்? எந்த ஒரு எக்ஸ்பெரிமென்ட் இருந்தாலும் டோட்டல் ப்ராபபிலிட்டி வந்து 1 தானே. சோ இங்க ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் பாசிட்டிவ்க்கு என்ன வரும்? ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் பாசிட்டிவ் 1/2. ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் நெகட்டிவ் 1/2. அதுவும் 1/2 தான். ஆக்சுவலா வந்து இங்க P and Q வேல்யூஸ் தெரியும். நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் எத்தனை? 5. சோ நம்ம வந்து நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் வந்து 5. இங்க என்னன்னா 5 ட்ரையல். இப்போ என்ன சொல்லிருக்காங்க? ப்ராபபிலிட்டி ஆஃப் அப்டைனிங் அட்மோஸ்ட் ஒன் நெகட்டிவ் வேல்யூன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு 1ன்ற மாதிரி அர்த்தம் இது. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1. ஸோ இதை எப்படி சொல்லலாம்? இப்போ ஒரு நெகட்டிவ் வேல்யூன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இங்க வந்து ஒரு நெகட்டிவ் வேல்யூன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால அதாவது அட்மோஸ்ட்ன்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இதை வந்து நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ அட்லீஸ்ட்னு சொன்னா அட்லீஸ்ட் 1ன்னு சொன்னா என்ன வரும்? இப்போ அட்லீஸ்ட் 1 சொன்னா இது எப்படி மாறும்னு சொல்லுங்க. இது அட்மோஸ்ட் 1ன்னு சொல்லி 1 நெகட்டிவ் வேல்யூ சொல்லியிருக்கேன்ல. இங்க வந்து இதுவே வந்து அட்லீஸ்ட் 1 நெகட்டிவ் வேல்யூன்னு சொன்னா இது எப்படி மாறும்?
அட்லீஸ்ட் greater than or equal to greater than or equal to 1 வரும். இப்போ இங்க வந்து அட்மோஸ்ட்னால probability of x is lesser than or equal to 1ன்ற மாதிரி அர்த்தம். சோ probability of x less than equal to 1 வந்து என்ன வரும்? 1 minus minus P of x less than P of இல்லங்க, x நம்ம equal இப்படி கூட to வேணாம் இல்லங்க, இத கூட இப்படி வேண்டாம், இப்படி எடுத்துட்டு போக வேண்டாம், வெயிட் பண்ணுங்க. சோ இத வந்து என்ன சொல்லணும்னா x வந்து lesser than 1 சொல்லிருக்காங்கல, அத வந்து சிம்பிளாவே சொல்லிடலாம். x equal to 0 and x equal to 1 ன்னு சொல்லலாம். ரெண்டு விஷயமா சொல்லலாம். x equal to probability of x equal to 0 and probability of x equal to 1. x equal to 1. ரெண்டு விஷயம் தான் ஃபைண்ட் பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் வந்து x இப்ப x வந்து 0 வந்து 0ன்ற மாதிரி ஒரு வெச்சங்க, x வந்து 1ன்ற மாதிரி ஒரு விஷயம் வெச்சங்க. இப்போ ஆக்சுவலா ஃபார்முலா என்ன சொல்லுங்க? probability of x equal to x binomial distribution சொல்லுங்க. probability of x equal to x ஃபார்முலா சொல்லுங்க. ntx p power x, அதாவது ncx p power x q power n minus x. சோ இங்க வந்து given என்னென்ன டேட்டாஸ்லாம் தெரியும்னா p தெரியும், q தெரியும், as well as n தெரியும், x தெரியும். சரியா? அப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து x வந்து 0ன்ற மாதிரி சப்ஸ்டிட் பண்ணுவோம். சோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா 5c0 5c0 1/2 பவர் 0 1/2 பவர் 5 நெக்ஸ்ட் 1 ன்னு வெச்சீங்கன்னா 5c1 1/2 power 1 1/2 பவர் 4 so nc0 ஃபார்முலா என்ன? nc0 1. so இதுக்கு வந்து 1 தான். எனிதிங் பவர் 0 1. so அப்ப வந்து உங்களுக்கு 1/2 பவர் 5 மட்டும் தான் இங்க இருக்கும். சரியா? so next இதுக்கு சொல்லுங்க nc1 n. so 5 இருக்கும், இங்க 5 இருக்கும். அதுக்கு அப்புறம் இங்க 1/2 பவர் 1 1/2 பவர் 4 னா 1/2 பவர் 5. so ஃபைனலா 1/2 பவர் 5 காமன் எடுங்க. அப்ப காமன் எடுத்தா என்ன கிடைக்கும்? 6/2 பவர் 5 வருமா பாருங்க. 6/32 பவர் 5. சோ அப்ப சிம்பிளா என்ன சொல்லனா 3/16 சொல்லலாமா? 2 ஆல கேன்சல் பண்ணுங்க. 2 பவர் 4 னா 16, மேல 2 ஆல கேன்சல் பண்ணா 3 3/16 சொல்லலாமா? கேன்சல் மட்டும் பண்ணி சொல்லிட்டேன். சரியா? டக்குன்னு சொல்லிட்டேன். சோ இப்போ இது வந்து என்னன்னா, இப்போ இதுல எப்படி ஞாபகம் வச்சீங்கன்னா, இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்சஸ் அண்ட் ஃபெயிலியர் வந்து எப்பயும் மாறாது. பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்ல வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்சஸும் ஃபெயிலியரும் வந்து சப்சிக்வெண்ட் ஸ்டேஜஸ்ல வந்து மாறாது. ஸோ அப்போதான் வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் இந்த ஃபார்முலாவை நீங்க யூஸ் பண்ணணும். ஸோ as well as இந்த ஃபார்முலா தெரிஞ்சாலே மேக்ஸிமம் சால்வ் பண்ண முடியும். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா 55. ஓகே. ஸோ இந்த மாதிரி டேட்டா கொடுத்துருக்காங்க. என்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்னா ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் டேட்டா கொடுத்துருக்காங்க. ஒரு ரேண்டம் வேரியபிள் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனோட டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ பி ஆஃப் எக்ஸ் கமா கியூன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா q இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் 1 மைனஸ் கியூவா இருக்கும். இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 அண்ட் 0 அதர்வைஸ். சரியா? 0 அதர்வைஸ். இந்த விஷயம் பண்ணி வச்சுக்கோங்க. இங்க வந்து இன்னொரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. கியூவோட வேல்யூ வந்து 0.4 சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் த வேரியன்ஸ். சரியா? ஃபைண்ட் த வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ வேரியன்ஸ் கேட்டிருக்காங்க. சரியா? புரியுதுல? வேரியன்ஸ் கேட்டிருக்காங்க. புரியுதா? கொஸ்டின் புரியுது. சரி, ஓகே. இதுல வந்து இது வந்து பிஎம்எஃப்னா ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் கண்டினியூஸா டிஸ்கிரீட்டா? இது ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் சொல்லியிருக்கேன். கண்டினியூஸா டிஸ்கிரீட்டா? டிஸ்கிரீட். சரி, ஓகே. q ஓட வேல்யூ வந்து 0.4 சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் சப்ஸ்டிட் பண்ணி பார்த்துருவோம். இது வந்து x வந்து ஒரு ரேண்டம் வேரியபிள். சரியா? x வந்து ஒரு ரேண்டம் வேரியபிள் தான். இது வந்து சிம்பிளா சொன்னா டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள். x வந்து டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள். சம் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் தி வேரியன்ஸ் ஆஃப் x ன்னு கேட்டிருக்காங்க. சரி, q ஓட வேல்யூ வந்து 0.4 வச்சா என்ன வரும்? x ஓட வேல்யூ 0 வந்தா q ஓட வேல்யூ என்ன வரும்? x ஓட வேல்யூ 0 வந்தா q ஓட வேல்யூ 0.4. சோ x ஓட வேல்யூ வந்து 1 ஆ q ஓட வேல்யூ 0.6. இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் நோட் பண்ணிக்கங்க. சரி, இப்போ இதை நம்ம டேபிள் ஃபார்ம்ல எழுதணும். நம்மளுக்கு மீனுக்கு என்ன தேவை, வேரியன்ஸ்க்கு என்ன தேவை? ஃபார்ம்ல சொல்லுங்க. மீனுக்கு என்ன தேவை, வேரியன்ஸ் என்ன தேவை? எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் சொல்லுங்க. என்ன எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் சொல்லுங்க. எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் இன் ப்ராபபிலிட்டி டிஸ்கிரீட் சொல்லுங்க. சமேஷன் ஓவர் i is equal to 1 to infinity வச்சுங்க. நெக்ஸ்ட் xi p of xi ன்ற மாதிரி இது. ஓகே. சோ இப்போ இது வந்து p of x, q தானே இது. அப்போ வந்து இந்த வேல்யூ வந்து என்னது? இந்த வேல்யூஸ்ல என்னது? p of x நாட் னு சொல்லிக்கலாம். இது p of x னு சொல்லிக்கலாம். அதாவது x ஓட அது 0, x வந்து 0வா இருக்கும்போது அதனால p of x நாட் வெச்சுக்கிறேன். x வந்து 1ஆ இருக்கும்போது p of x னு வெச்சுக்கிறேன். சோ அதுதான். சோ ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணுவோமா? சோ xi
xi னா first value வந்து 0 தான் 0 cross 0.4 புரியுதா 0.4. cross 0.4 next Yes. 1 cross 0.6 0.6. ஆன்சர் பாத்தீங்கன்னா 0.6 கிடைக்கும் சோ இது மீன் வேல்யூ வந்து 0.6 வேரியன்ஸ்க்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x ஸ்கொயரும் தேவை சோ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x ஸ்கொயர் ஃபார்முலா சொல்லுங்க பாப்போம் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x ஸ்கொயர் Summation over summation i is equal to I equal to 1 to infinite xi square xi square probability of p of xi. xi சோ இதுக்கு வந்து இப்ப xi ஸ்கொயர்ன்ற மாதிரி அர்த்தம் இதுதான். கரெக்ட்டா இப்ப இதுதான் வந்து xi 0 ஸ்கொயர்னா 0 தான் 0 cross என்ன வரும் 1 square 0.4 1 தான் நெக்ஸ்ட் 1 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 1 1 cross 0.6 தான் that is equal to 0.6 வேரியன்ஸ் ஃபார்முலா சொல்லுங்க வேரியன்ஸ் p of x square expectation of x square minus minus expectation of expectation x of x the whole square. so அப்ப Whole square. answer ஒன்னுக்கு வந்து 0.6 minus 0.36 கரெக்ட்டா 0.36. so answer 5 ல 3% 2.24 0.24 so இது ஒரு மெத்தட் so இது வந்து ஆக்சுவலா வேரியன்ஸ் ஃபார்முலா தெரிஞ்சா நீங்க இது சால்வ் பண்ண முடியும் சரியா வேரியன்ஸ் ஃபார்முலா தெரிஞ்சா ஆன்சர் சால்வ் பண்ண முடியும் நெக்ஸ்ட் அடுத்த MCQ என்னன்னா டேட்டா என்ன கொடுத்திருக்காங்கன்னா 55 மூணு இல்ல 56 ரைட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கேக்குறாங்க நெக்ஸ்ட் வந்து என்ன கேக்குறாங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சோ இங்க வந்து என்ன டேட்டா கொடுத்திருக்காங்கன்னா x வந்து டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள்ன்ற ஒரு விஷயம் கொடுத்துட்டாங்க x வந்து டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள் கொடுத்துட்டாங்க ப்ராபபிலிட்டி டென்சிட்டியும் கொடுத்துட்டாங்க சோ இங்க வந்து என்னன்னா x and p of x வந்து given data one டேபிள் கொடுத்திருக்காங்க 1 2 3 and 0.3 and 0.6 and 0.1 ஆப்ஷன்ஸ் வந்து என்னன்னா ஆப்ஷன் A வந்து 0.18 ஆப்ஷன் B வந்து 0.36 and ஆப்ஷன் C வந்து 0.54 and ஆப்ஷன் D வந்து 0.6 சரி அந்த நாலு விஷயம் தான் கொடுத்திருக்காங்க சரி திரும்ப ஃபார்முலா சொல்லுங்க என்ன ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார்முலா தேவைனா ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கணும் என்ன ஃபர்ஸ்ட் என்ன ஃபைண்ட் பண்ணுவீங்க வேரியன்ஸ் ஃபைண்ட் பண்ணனும் சோ வேரியன்ஸ் ஃபார்முலா சொல்லுங்க வேரியன்ஸ் Expectation of x square minus expectation of x the whole square. x the whole square நம்ம சொல்லியாச்சு சரி ஓகே சோ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x முதல்ல ஃபைண்ட் பண்ணுவோம் சோ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x ஃபார்முலா சொல்லுங்க பாப்போம் summation I equal to 1 to இங்க வந்து 3 வேல்யூஸ் கொடுத்திருக்காங்க 1 2 3 நம்ம எழுதிட்டேன் சோ நெக்ஸ்ட் xi p of xi சரியா p of xi சோ இப்ப xi னா வந்து இப்ப இது x1 இது வந்து x2 இது x3 வேல்யூ சரியா சோ இது வந்து சிம்பிளா சொன்னா x1 இது x2 இது x3 சோ இது p of x1 p of x2 p of x3 சோ வேல்யூ வந்து இது பண்ணுங்க பாப்போம் 1 cross 0.3 next 2 cross 0.6 3 cross 3 into 0.1. so பாத்தீங்கன்னா 0.3 plus 1.2 plus 1.5 answer 1.8 1.8 correct 1.8 so expectation of x square formula வந்து என்ன வரும்னு பாத்தீங்கன்னா summation I is equal to 1 to 3 x square probability of x so இப்ப சொல்லுங்க பாப்போம் 1 cross into 0.3. next 4 cross 0.6 next 9 cross 0.1 so that is equal to 0.3 plus 2.4 plus 0.9 3.6 இதுக்கு ஆன்சர் Yes, sir. 3.6 so இப்ப இத வந்து இப்ப வேரியன்ஸ் வந்து expectation of x square minus expectation of x whole square தான ஃபார்முலா so first வந்து வேரியன்ஸ் ஃபைண்ட் பண்ணுவோம் sigma square ஃபைண்ட் பண்ணுவோம் sigma square is equal to 3.6 minus 1.8 the whole square 1.8 the whole square சொல்லுங்க ஆன்சர் 1.8 8 8s are 64 6 8 1s are 8 19 144 18 4 12 324 3.24 3.6 minus 3.24 so answer பாத்தீங்கன்னா 0.5 ல 2 போச்சுனா 336 0.36 வருதா 0.36 sigma square வந்து 0.36 actually நம்ம standard deviation தேவை standard deviation பார்த்தா sigma that is equal to square root of 0.36 that is equal to 0.6 so நம்ம இந்த क्वेश्चनல வந்து தப்பு பண்ணுவோம் கரெக்ட்டா
நம்ம 0.36 ஆன்சர் பார்த்தோன்னே 0.36ன்ற மாதிரி போட்டு டக்குன்னு போயிடுவோம். ஸோ ஸ்டாண்டர்ட் டிவிஷன் கேட்டிருக்காங்க, ஸ்டாண்டர்ட் டிவிஷன்ல 0.6ன்றது கரெக்ட். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன? சரி, a machine produces, கொஸ்டின் வந்து தான் a machine produces 0,1 or 2 defective pieces in a day, associated probability. Associated probability வந்து என்னன்னா 1/6, 1/3 and 1/2 சொல்லிட்டாங்க. இந்த மீன் அண்ட் வேரியன்ஸ் கேட்டிருக்காங்க. சரியா? இதுக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் கேட்டிருக்காங்க அண்ட் சிக்மா ஸ்கொயர் கேட்டிருக்காங்க. சரியா? ஆப்ஷன்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வந்து 1 and 1,1/3, ஆப்ஷன் பி வந்து 1/3 and 1. ட்ரை பண்ணி அப்படியே ஆன்சர் சொல்ல பாருங்க. 1/3, 1 அண்ட் ஆப்ஷன் சி வந்து 1 and 4/3 அண்ட் ஆப்ஷன் டி வந்து 1/3, 4/3. சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. ட்ரை பண்ணுங்க. டக்குன்னு ஆன்சர் சொல்லுங்க. ட்ரை பண்ணுங்க. மீன் அண்ட் வேரியன்ஸ் கேட்டிருக்காங்க. சிம்பிளா மெஷின் ப்ரொடியூசஸ் 0, 1, 2ன்னு சொல்லிட்டேன். ப்ராபபிலிட்டி, அதோட ப்ராபபிலிட்டி கொடுத்துட்டேன். 0 defective pieces, 1 defective pieces and 2 defective pieces. அவங்க வந்து மீன் கேட்டிருக்காங்க as well as வேரியன்ஸ் கேட்டிருக்காங்க. என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க பாப்போம். என்ன பண்ணலாம்? ஏதாவது ஐடியா இருக்கா? என்ன பண்ணலாம்? X into P of X. இது வந்து P of X. X ஓட வேல்யூ என்ன சொல்லுவீங்க? X ஓட வேல்யூ 0, 1, 2. 0, 1, 2. P of X ஓட வேல்யூ 1/6, 1/3, 1/2. 1/2 அவ்வளவுதான். ஸோ டேபிள் கிடைச்சாலே உங்களுக்கு ஃபார்முலா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஃபார்முலா தெரியும், சால்வ் பண்ணலாம். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் நான் டைரக்டாவே எழுதுறேன். 0 cross 1/6 plus 1 cross 1/3 2 cross 1/2. ஆன்சர் என்ன வரும்? இதுக்கு 1/6 இல்லைங்க, இதுக்கு வந்து 1/6, இதுக்கு மட்டும் 1/6. நான் ஆன்சர் 1/6. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 1/6. சரியா? ஸோ அப்போ ஆன்சர் இதுக்கு என்ன கிடைச்சது? 1 கிடைச்சது. சரி, எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் சொல்லுங்க. எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் 0 cross 1/6, 1 cross 1/3, 4 cross 1/6. ஸோ ஆன்சர் 2/3 plus 2/3, 4/3. கரெக்ட், 4/3 கரெக்ட். நெக்ஸ்ட் அவங்க கேட்டிருக்கிறது வேரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ 4/3 சிக்மா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4/3 minus 1 the whole square. So answer 1/3. So variance is 1/3. So mean 1, variance 1/3. Answer option Sir, E of X வந்து 1/6 னா 3 தானே சார்? 1/6 2/3 ன்னு வரும். ஓ மிஸ் பண்ணிட்டேனா? ஓகே, 2/3 இங்க 1/3 தானா? சரி ஓகே. அப்ப 1 தான் வரும்ல, இதுக்கும் 1 தான் வரும்ல. இல்ல E of X மாறும். E of X மாறும். 2க்கு கரஸ்பாண்டிங் P of X வந்து 1/6 ஆ 1/3. 1/3 plus 1/3 இல்லங்க, இத மாத்து. 1/6 2/3. ஓ இதுலயும் மிஸ்டேக் பண்ணிருக்கோம். 2/3 and 1/6. சரி ஓகே. ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? இங்க 2/3 ன்னு மாத்திருங்க, இதுக்கு வந்து 1/6 மாத்திருங்க. அப்ப ஆன்சர் 2/3 plus 1/3. சோ 1 இது கரெக்ட் ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து பாப்போம். 0 cross 1/6, 1 cross
2/3 1 cross 2/3 next 4 cross 1/6 இதுக்கு 2/3 plus 2/3 2/3 plus 2/3 4/3 ஓகே 4/3 சோ இப்போ வந்து 4/3 minus 1 கரெக்ட் 4 இப்போ வந்து கரெக்ட் இப்போதான் கரெக்ட் ஆக்சுவலா இந்த வேல்யூ 2/3 ஓகே சூப்பர் சோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் இதுக்கு ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் சரிங்களா சரி ஓகே நெக்ஸ்ட் அடுத்து என்ன பார்க்கலாம்னு பாத்தீங்கன்னா இன்னொரு கேள்வி இது வந்து ஓகே ஸோ ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்க இந்த கொஸ்டின் நீங்க தான் ட்ரை பண்ணணும் சிம்பிள் கொஸ்டின் தான் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா if the difference between the expectation of the square of a random variable expectation of x square and the square of the expectation of the random variable expectation of x the whole square ன்ற மாதிரி சொல்லிருக்காங்க சரியா is denoted by r then கேட்டிருக்காங்க சரியா then கேட்டிருக்காங்க क्वेश्चन மட்டும் ஒரு தடவை நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க क्वेश्चन நல்லா படிச்சீங்க ஆப்ஷன் ஏ வந்து r வந்து 0 ஆப்ஷன் பி வந்து r வந்து lesser than 0 ஆப்ஷன் சி வந்து r வந்து greater than or equal 0 and ஆப்ஷன் டி வந்து r வந்து greater than 0 क्वेश्चन படிங்க புரியுதான்னு பாருங்க ஆன்சர் ட்ரை பண்ணுங்க இது வந்து வேரியன்ஸ் கேக்குறாங்க சோ வேரியன்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க அப்ப என்ன சொல்லுவீங்க C ஆப்ஷன் சி நான் ஆல்ரெடி வேரியன்ஸ் ப்ராப்பர்ட்டில ஒன்னு சொல்லிருப்பேன் கரெக்ட்டா வேரியன்ஸ் of x greater greater than or equal to 0 ன்னு சொல்லிருப்பேன் நமக்கு வந்து என்ன பண்ணுவோம்னா திடீர்னு ஏவும் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு டியும் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா பட் சி தான் கரெக்ட் சரியா எக்ஸாக்ட்டா சி தான் கரெக்ட் ஞாபகம் வச்சுங்க நெக்ஸ்ட் சோ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் திரும்ப ஒரு ரீகேப் திரும்ப இன்னொரு பாத்துருவோம் if x represents the number of success that occurs in n trial சொல்லிருப்போமா அதாவது n ட்ரையல் இருக்கும் சோ xன்றது ஒரு ரேண்டம் வேரியபிள் x represents the number of இங்க வந்து என்னன்னா x வந்து சக்சஸ்ன்ற மாதிரி சொல்லிருக்காங்க சரியா x represents the number of success that occurs in n trial so x is a binomial random variable with parameters n, p இங்க வந்து parameters ஏ கேட்பாங்க क्वेश्चन what is the parameter for binomial random variable அப்படி கேட்பாங்க சரியா நம்ம வந்து மீன் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும் மீன் வந்து என்ன NNP இருக்கு சோ அதை பேஸ் அதை வச்சுக்கிட்டு அதை ஞாபகம் வச்சுக்கினாலே parameters சொல்ல n, pன்ற மாதிரி சொல்லிடலாம் சரியா இப்போ இங்க ப்ராபபிலிட்டி ஆஃப் x = x னா NCR p power r q power n minus r ஃபார்முலா தெரியும் ஆல்ரெடி இதுக்கு நோன் டேட்டா தான் எல்லாமே நோன் டேட்டா தான் மீன் வந்து NP and வேரியன்ஸ் வந்து NPQ இல்லனா வந்து n * p * 1 - p ன்ற மாதிரி சொல்லலாம் நெக்ஸ்ட் சம் அசம்ப்ஷன்ஸ் இருக்கு இதுல வந்து என்னென்ன அசம்ப்ஷன் சொல்லிருக்காங்கன்னா ரெண்டு அவுட்கம் தான் பாசிபிள் சொல்லிருக்கோம் என்னென்ன அவுட்கம் அது ரெண்டு அவுட்கம் பாசிபிள் சரி ஓகே இருக்கட்டும் ரெண்டு அவுட்கம் தான் பாசிபிளா இருக்கும் சோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்சஸ் அண்ட் ஃபெயிலியர் ரிமைன் சேம் ஃப்ரம் ட்ரையல் டு ட்ரையல் ப்ராபபிலிட்டி இது மாறாது ப்ராபபிலிட்டி வந்து மாறக்கூடாது சரியா அடுத்த ட்ரையல் ஒவ்வொரு ட்ரையல் பண்ண நம்ம வந்து என்னன்னா அந்த விஷயம் மாறக்கூடாது அப்பதான் வந்து இது அப்ளிகபிளா இருக்கும் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஸோ ட்ரையல்ஸ் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கலி இண்டிபெண்டன்ட் த அவுட்கம் ஆஃப் ஒன் ட்ரையல் doesn't influence subsequent trials. The outcome of one trial doesn't influence subsequent trials. So இந்த மூணு விஷயத்தை ஞாபகம் வச்சுங்க அந்த மூணு அசம்ப்ஷன் ஞாபகம் வச்சுங்க ஸோ இது எங்கெங்கெல்லாம் அப்ளிகபிள்ன்ற ஒரு விஷயம் அடுத்தது பார்ப்போம் ஸோ திஸ் அசம்ப்ஷன் ஆர் சாட்டிஸ்ஃபைட் இந்த ஃபாலோயிங் டைப் ஆஃப் ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் வந்து டை ப்ராப்ளம் டைஸ் ஸோ டைஸ் காயின் டாஸ் ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் வந்து டை ப்ராப்ளம் அப்புறம் காயின் டாஸ் ப்ராப்ளம் நெக்ஸ்ட் வந்து சாம்பிளிங் வித் ரீப்ளேஸ்மெண்ட் இங்க வந்து என்னன்னா ஃபைனைட் பாப்புலேஷன் சாம்பிளிங் வித் ரீப்ளேஸ்மெண்ட் ஃப்ரம் அ ஃபைனைட் பாப்புலேஷன் நெக்ஸ்ட் சிமிலர்லி சாம்பிளிங் வித் ஆர் வித்வுட் ரீப்ளேஸ்மெண்ட் from an infinite population இந்த ரெண்டு விஷயமும் ஞாபகம் மொத்தம் 4 கேஸ் சொல்லியிருக்கேன் ஸோ டைஸ் காயின் டாஸ் ப்ராப்ளம் சாம்பிளிங் வித் ரீப்ளேஸ்மெண்ட் அண்ட் சாம்பிளிங் வித்வுட் ரீப்ளேஸ்மெண்ட் 4 விஷயத்தை ஞாபகம் வச்சுங்க ஸோ இதெல்லாம் இருந்ததுன்னா இந்த அசம்ப்ஷன்ஸ் எல்லாம் வந்து இந்த ப்ராப்ளத்துக்கு அப்ளிகபிள்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க என்னென்ன அசம்ப்ஷன் சொன்னோம் அசம்ப்ஷன் சொல்லுங்க போன தடவை சொன்னோம் போன இதுல சொன்னதுதான் only two outcomes are possible okay only two outcomes are possible next அடுத்தது success and failure remains same the probability of getting success and failure remains same for a trial on every trial next அடுத்தது a box contains first question வந்து என்னன்னா a box
A box contains 10 screws. மொத்தம் 10 screw இருக்கு. Three of which are defective. Three of which are defective. Two screws are two screws are drawn at random with replacement. The probability that none of the two screws is defective. So none of the two screws is defective. சரியா? क्वेश्चन பாருங்க. ஆப்ஷன்ஸ் நான் எழுதுறேன். ட்ரை பண்ண முடிஞ்சா ட்ரை பண்ணுங்க. ஆப்ஷன்ஸ் நான் எழுதுறேன். ஆப்ஷன் A 100%, ஆப்ஷன் B 50%, ஆப்ஷன் C 49%, and option D none of this. So the okay, a box contain 10 screws. மொத்தம் எத்தனை screws இருக்கு? 10 இருக்கு. 3 வந்து டிஃபெக்டிவ் சொல்லியிருக்காங்க. சரியா? 3 டிஃபெக்டிவ் சொல்லியிருக்காங்க. இப்போ 2 screws are drawn at random சொல்லியிருக்காங்க. வித் ரீப்ளேஸ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இப்போ வித் ரீப்ளேஸ்மெண்ட் சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ இப்போ இது வந்து இப்போ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்ற ஒரு விஷயத்த நம்ம சொல்ல முடியும். as well as இங்க என்னன்னா 2 screws drawn at random சொல்லியிருக்காங்கல்ல. அப்போ வந்து ட்ரையல்ஸ் எத்தனை ட்ரையல்ஸ் இருக்கு? 2 screws drawn at random. அப்போ நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் வந்து 2ன்னு சொல்லியாச்சு. சரி, இப்போ வந்து இங்க என்னன்னா மொத்தம் 10 இருக்கு. 3 வந்து டிஃபெக்டிவ். கரெக்டா? 3 வந்து டிஃபெக்டிவ். இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் டிஃபெக்டிவ் ஐட்டம் வந்து என்னது? ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் டிஃபெக்டிவ் ஐட்டம் 3/10. 3/10. 3/10. ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் நாட் டிஃபெக்டிவ் ஐட்டம் 7/10. 7/10. ஸோ சொல்லியாச்சா? ஸோ இதை வச்சுக்கிட்டு ஃபைன் பண்ணுங்க பார்ப்போம். ஆன்சர் ஃபைன் பண்ணுங்க. நான் உங்களுக்கு என்னென்ன சொல்லிட்டேன். நம்ம அந்த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்முலா என்னது? பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்முலா சொல்லுங்க. The probability of capital X is equal to small x, that is equal to NCX P power X Q power N minus X. சரியா? ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி சொல்லுங்க. The probability that none of the two screws is defective. எந்த ஸ்க்ரூவும் வந்து டிஃபெக்டிவா இருக்க கூடாது. சரியா? ஆக்சுவலா இங்க எக்ஸ் வந்து 0ன்ற மாதிரி ஃபைன் பண்ணும். அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. ஸோ அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா NC0 இல்ல 2C0 நெக்ஸ்ட் 3/10 பவர் 0 நெக்ஸ்ட் 7/10 பவர் 2. கரெக்டா? n மைனஸ் அதான் 0 2 மைனஸ் 0 2 தானே. ஸோ 2C0 ஆன்சர் என்னது? NC0 ஃபார்முலா NC0 1. So anything power 0 1. Next 7/100 49/100, that is equal to 49%. So simple வந்து 49% சொல்லிடலாம். ஆப்ஷன் சி வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் சிமிலர்லி அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் தரேன். இன்னொரு கொஸ்டின் என்னன்னா 63rd வெயிட் வந்து வேல்யூ வந்து இருக்கு. வெயிட் பண்ணுங்க. வேல்யூ இல்லாத மாதிரி இருக்கு. வேல்யூ இருக்க மாதிரி சூஸ் பண்ணி கொடுக்குறேன். A coin is tossed 4 times. இந்த क्वेश्चन ட்ரை பண்ணுங்க அட்லீஸ்ட். A coin is tossed 4 times. நாலு தடவை டாஸ் பண்றாங்க. What is the probability of getting H exactly 3 times? What is the probability of getting H exactly 3 times? What is the probability of getting head exactly 3 times? Exactly 3 times ன்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் எழுதுறேன். 1/4, ஆப்ஷன் பி வந்து 3/8, சி வந்து 1/2 and டி வந்து 3/4. நம்பர் ஆஃப் டாஸஸ் சொல்லுங்க. நம்பர் ஆஃப் டாஸஸ் क्वेश्चन படிச்சு நம்பர் ஆஃப் டாஸஸ் சொல்லுங்க. நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் டாஸஸ் சொல்லுங்க. நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் 4. நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் வந்து 4. ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் சக்சஸ் எவ்வளோ? சக்சஸ் என்னது? கெட்டிங் ஹெட் 3 times.
ஸோ இப்போ ப்ராபபிலிட்டி பி ஒன்று வந்து பின்னு கிடைக்கும், ஒன்று வந்து கியூன்னு கிடைக்கும். கரெக்டா? பியோட வேல்யூ என்ன இருக்க முடியும்? காயின் டாஸ் பண்ணா பியோட வேல்யூ என்ன இருக்க முடியும்? கியூட வேல்யூ என்ன இருக்க முடியும்? 1/2 1/2. 1/2 தான் இருக்கும் அது. ஸோ சூப்பர். ஆக்சுவலா அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 8 எக்ஸாக்ட்லி 3 times. 3 டைம்ஸ். அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் x equal to என்ன சொல்வீங்க? 3ன்ற மாதிரி கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபார்முலா சொல்லுங்க. NCX p power x q power n minus x. ஃபார்முலா வச்சு சொல்லுங்க போவீங்க. 4c3 1/2 power 3 next 1/2 power சொல்லுங்க போவோம். 1. So answer 4c3 என்ன வரும்? 4c3 4 into 3 into 2 3 into 2 into 1 2 3 2 3 cancel 4 வரும் இதுக்கு. So next 1/2 the whole power 4 so 4/2 power 4 answer. So 2 power 2/2 power 2 னு வரும். So 1/4 answer 1/4 ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் இதுக்கு. சரியா? ஸோ பாருங்க எல்லாம் ஒரே மாதிரி தான் தெரியும் உங்களுக்கு, சிம்பிளா தான் இருக்கும். நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா if 3 coin, சரியா, if 3 coin are tossed simultaneously, if 3 coin are tossed simultaneously ன்ற மாதிரி சொல்லியாச்சு. tossed simultaneously the probability of getting at least one head, the probability of getting at least one head கேட்டிருக்காங்க. சரியா? the probability of getting at least one head ன்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன்ஸும் கொடுத்துட்றேன். ஆப்ஷன் வந்து ஏ வந்து 1/8, ஆப்ஷன் பி வந்து 3/8, ஆப்ஷன் சி வந்து 1/2 அண்ட் ஆப்ஷன் டி வந்து 7/8. சரியா? சொல்லுங்க பாப்போம். if 3 coins are tossed simultaneously சொல்லியிருக்கேன். அப்போ number of trials 3. if 3 coins are tossed, so number of trials and 3. super. so இப்போ வந்து coin toss பண்றீங்க, success probability of getting success எவ்வளோ? ஹெட்க்கு எவ்வளோ probability of getting head? 1/2 probability of getting tail 1/2. so எழுதியாச்சு, முடிஞ்சுதா? இப்போ இங்க வந்து என்ன கேக்குறாங்க? probability of getting at least one head. அப்போ அத probability எப்படி சொல்லுவீங்க? probability of x less than or equal to at least ஒரு head, at least greater than or equal to 1. greater than or equal to 1. so இப்போ வந்து probability of x greater than or equal to 1 வந்து எப்படி சொல்லலாம்? P of x 1 equal minus to 1. probability of x less than 1 சொல்லலாமா? Yes. so இப்போ இங்க probability x வந்து less than 1 னா அதை என்ன சொல்லுவீங்க? 1 minus probability of x equal to 0. So இந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. so இப்போ வந்து இப்போ நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்னா probability of x equal to x ஃபார்முலா சொல்லுங்க. NCX p power x q power n minus x. so probability of x equal to 0 னா NC0 3C0 p power 0 q power n. சரியா? அப்போ n வந்து என்னது? என்னோட வேல்யூ என்னது? 3C0 1/2 power 0 1/2 power 3. so 3C0 னா என்னது ஆன்சர்? 3C0 1 1/2 anything power 0 1 1/2 whole cube 1/2 the whole cube 1/8 ன்ற ஆன்சரா இருக்கும். so இப்போ இங்க வந்து 1 minus 1/8 ஆ? so that is 7/8. so option D. so next அடுத்த क्वेश्चन பாத்தீங்கன்னா என்ன கொடுத்திருக்காங்கன்னா an unbiased coin is எல்லாருக்கும் வாய்ஸ் ஆடிபிளா இருக்குல்ல? எல்லாருக்கும் வாய்ஸ் ஆடிபிளா? Yes sir. okay. Audible, sir. an unbiased coin is tossed 5 times. unbiased coin is tossed 5 times. so 5 தடவை டாஸ் பண்ணிருக்காங்க. the outcome of each toss the outcome of each toss இருக்குது. wait. the outcome of each toss is either head or tail சொல்லிட்டாங்க. the probability of getting at least one head the probability of
ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் இதுக்கு நீங்க இந்த கொஸ்டின் நீங்க ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. கெட்டிங் அட்லீஸ்ட் ஒன் ஹெட் சொல்லியிருக்காங்க, அட்லீஸ்ட் ஒன் ஹெட். சரியா? ட்ரை பண்ணி ஆன்சர் சொல்லுங்க, டக்குன்னு ட்ரை பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. நான் ஆப்ஷன்ஸ் எழுதுறேன், எல்லாரும் பேரலா ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. ஆப்ஷன்ஸ் நான் எழுதுறேன். ஆப்ஷன் சி, ஆப்ஷன் ஏ வந்து 1/32. ஆப்ஷன் பி பாத்தீங்கன்னா 13/32. ஆப்ஷன் சி பாத்தீங்கன்னா 16/32 அண்ட் ஆப்ஷன் டி வந்து 31/32. Option D 31/30. ஆப்ஷன் D டி யா 31/30. 31/32ன்றது கரெக்ட். ஆப்ஷன் டி வந்து கரெக்ட். சூப்பர். ஆக்சுவலா இங்க வந்து நம்பர் ஆஃப் டாஸஸ் ட்ரையல் வந்து என்னோட வேல்யூ வந்து 5, ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஹெட் வந்து 1/2, ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் டெயில் வந்து அதுவும் வந்து 1/2. ஸோ இங்க என்ன கேட்கறாங்க? ப்ராபபிலிட்டி கெட்டிங் அட்லீஸ்ட் என்ன சொல்லுவீங்க? x greater than or equal to at least one head. சரியா? at least one head. So probability of x greater than or equal to 1, that implies 1 minus probability of x lesser than 1, that is equal to 1 minus probability of x equal to 0. So x வந்து 0 ன்னு வச்சீங்கன்னா என்ன வரும்? x வந்து 0 ன்னு வைக்கிறீங்க, அப்ப என்ன வரும்? n first 5c0 சொல்லுங்க பாப்போம். 5c0 1/2 power 0 1/2 power 5. So answer நிறைய கொஸ்டின் சால்வ் பண்றோம். நீங்க இதுக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 1/32ன்ற மாதிரி வரும். ஸோ இதுல சப்ஸ்டியூட் பண்றீங்க. 1 minus 1/32 that is equal to 31/32ன்றது ஆன்சர். ஆப்ஷன் டி வந்து கரெக்ட் இருக்கு. சரியா? ஸோ ஆக்சுவலா வந்து இது மெத்தட் மட்டும் தெரிஞ்சுங்க. என்னென்ன சரி இந்த அசம்ஷன்ஸ் வந்து என்னென்ன கேஸுக்கு அப்ளிகபிள், அந்த கேசஸ் மட்டும் ஒருத்தர் ரிப்பீட் பண்ணுங்க. அந்த கேசஸ் மட்டும் எனக்கு ரிப்பீட் பண்ணுங்க. என்னென்ன கேசஸ்க்கு அப்ளிகபிள், அசம்ஷன்ஸ் வந்து எதுக்கெல்லாம் அப்ளிகபிள்? இந்த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து அசம்ஷன்ஸ் ஒன்று வச்சிருப்போம். அந்த அசம்ஷன் வந்து எதுக்கெல்லாம் அப்ளிகபிள், ஒரு 3 விதமான இதுக்கு அப்ளிகபிள்ன்ற மாதிரி ஏதோ சொல்லியிருப்போம். கரெக்டா? ஞாபகப்படுத்த முடியுதா? டை டாஸ் டை டாஸ், ரீப்ளேஸ்மெண்ட் வந்து இன்ஃபைனைட் அமௌண்ட்டா ஃபைனைட் அமௌண்ட்டா? ஃபைனைட் அமௌண்ட். அப்புறம் வித் ஆர் வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட் infinite amount. சரியா? a sampling process with a replacement within a finite amount மாதிரி சொல்லிருப்பாங்க. அதே மாதிரி இன்னொன்னு வந்து என்னன்னா with or without replacement, sampling process with or without replacement பார்த்தா அது வந்து infinite amountன்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க நினைக்கிறேன். சரியா? 2 விஷயம் தான். அவ்வளவுதான். ஸோ இது இப்போ இன்னைக்கு பார்த்தது வந்து பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் மேஜரா பார்த்துருக்கோம். வேற என்ன பார்த்துருக்கோம்னு பாத்தீங்கன்னா சொல்லுங்க. வேற என்ன பார்த்துருக்கோம்? என்னென்ன விஷயம் பார்த்துருக்கீங்க இன்னைக்கு? எக்ஸ்பெக்டேஷன் பாத்துறீங்க. வேற வேரியன்ஸ், standard deviation. நெக்ஸ்ட் மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன். 0th மொமெண்ட் அபௌட் தி ஆரிஜின் சொல்ல முடியுமா? 0th மொமெண்ட் அபௌட் தி ஆரிஜின் கான்ஸ்டன்ட்டா? ஃபர்ஸ்ட் மொமெண்ட் அபௌட் தி ஆரிஜின், ஃபர்ஸ்ட் மொமெண்ட் அபௌட் தி ஆரிஜின் மீன். சோ வேரியன்ஸ் ப்ராப்பர்ட்டீஸ் என்ன வரும்? variance of x வந்து greater than or equal to 0. next வேற என்ன பார்த்தோம்? expectation of constant என்ன வரும்? expectation of constant என்ன வரும்? constant. expectation of ax plus b என்ன வரும்? expectation of ax plus b a into expectation of x plus b. a into expectation of x plus b. okay சூப்பர். சரி, ஸ்டார்டிங்ல வந்து ஆரம்பிக்கும் போதே வந்து ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் சொல்லிருப்பேன், ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் சொல்லிருப்பேன். அந்த ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனுக்குல டோட்டல் ப்ராபபிலிட்டி என்ன வரும்? 1. சோ ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் டிஸ்கிரீட்டா கண்டினியூஸா? கண்டினியூஸ். சரி, டிஸ்கிரீட் சாரி, டிஸ்கிரீட் தான் கரெக்ட். ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனா டிஸ்கிரீட். டென்சிட்டி ஃபங்க்ஷன், ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன்னா கண்டினியூஸ். சோ இன்டெகிரல் -∞ to +∞ f of x dx அதோட வேல்யூ என்னவா இருக்கும்? equal to 1. சோ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x ஃபார்முலா சொல்லுங்க. ஏதாவது கண்டினியூஸோ டிஸ்கிரீட்டோ இதுல வேணா சொல்லலாம். சமேஷன் i = 1 to infinity சொல்லுங்க. xi p of xi கண்டினியூஸ்ல வந்து கண்டினியூஸ் என்ன வரும்? கண்டினியூஸ் அது இன்டெகிரல் மைனஸ் சொல்லுங்க. -∞ to +∞ x into f of x dx. சூப்பர். ஓகே சரி, ஓகே சூப்பர் கரெக்டா சொல்லிட்டீங்க. சரி, ஐ தேங்க் யூ ஆல் ஃபார் அட்டெண்டிங் டுடே செஷன். நெக்ஸ்ட் கிளாஸ் எப்போ இருக்குன்னு பாத்தீங்கன்னா சண்டே இருக்கும். சண்டே வந்து அதான் அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். சரிங்களா?
I thank you all for attending today's session end பண்ணிக்கிறேன் சரிங்க. Thank you, sir. Thank you, sir. Dear viewers, if you like this video, then please hit the like button, and if you want more videos like this, then subscribe my channel Dyson Ramakrishnan. I thank you all the learners, those who are watching and learning through my videos. Thank you all.